தர்மபுரி அருகே அரசு பேருந்து வீட்டில் மோதிய விபத்தில் சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நந்தகுமார். வணக்கம் நந்தகுமார், இந்த விபத்து எப்போதானது ஏற்பட்டது? அது தொடர்பான முழு விவரங்கள். அதாவது தர்மபுரி அடுத்த நூலள்ளி கிராமத்திலிருந்து தர்மபுரி நோக்கி வந்த 40 எண் கொண்ட அரசு பேருந்தை தேவராஜ் என்பவர் இயக்கி வந்துள்ளார். அப்பொழுது உழவன்கோட்டை அருகே வந்த பொழுது திடீரென ஸ்டேரிங் கட்டானதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலை அருகில் இருந்த ராமு என்பவர்கள் வீட்டின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. அரசு பேருந்து முன்பக்கம் முழுவதும் உடைந்து நொறுங்கிய நிலையில் இந்த விபத்தில் வீட்டில் இருந்து கொண்டிருந்த நரசிம்மன் சோனியா தம்பதியின் மகள் சிறுமி ஆத்விகா என்பவர் பேருந்து ஓட்டுநர் ஆகியோரும் இந்த விபத்தில் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் சிறுமியை உடனடியாக மீட்டு ஓட்டுநரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஆனால் படுகாயமடைந்த சிறுமி ஆத்விகா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பெரும்பாலும் நகர்ப்புறங்கள் இயக்கப்படும் பேருந்துகள் காலாவதியான பேருந்துகளாக இருப்பதால் அடிக்கடி இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. எனவே பழைய பேருந்துகளை மாற்றி விபத்துகள் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கேட்டுக்கொண்டுள்ளனர். நந்தகுமார், இப்போ சிறுமியின் உடல் எங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது? தற்பொழுது சிறுமியின் உடலானது அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள பிரேத பரிசோதனை கூடத்தில் பிரேத பரிசோதனைக்காக தற்பொழுது உள்ளது. இதனால் இந்த விபத்தில் உயிரிழந்த சிறுமியின் கிராமமே மொத்த கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும். உங்கள் விவரங்களுக்கு நன்றி நந்தகுமார்.